everybody, welcome to Vedantu and now I'm Shravanee ma'am. Daily ஒரு 5 mark நம்ம quick and easy recall பண்ணிட்டு இருக்கோம் because இன்னும் 50 daysல public exam வேற வர போகுது இல்லையா. So இன்னைக்கு இந்த 5 mark seriesல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா derive an expression for Ostwald's dilution law. Okay, first இந்த Ostwald's dilution law எதுக்கு அப்படினு நமக்கு தெரியணும் இல்லையா. Ostwald's dilution law relates தான் ஒரு மூணு விஷயத்தை வந்து இந்த Ostwald's dilution law வந்து நமக்கு ரிலேட் பண்ணி சொல்லுது. அது என்னென்ன அப்படினு பார்க்கலாமா. First பாத்தீங்கன்னா dissociation constant of a weak acid. Okay, அதுதான் Ka. Okay, so ஒரு weak acid உடைய dissociation constant. Okay வா. So ஒரு weak acid அப்படினா என்னப்பா, எந்த acid கம்ப்ளீட்டா dissociate ஆகாதோ அதெல்லாம் வந்து weak acid. எந்த acidலாம் கம்ப்ளீட்டா dissociate ஆயிடுமோ அது strong acid. மேம் முதல்ல டிசோசியேட்னா என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னா அயான்ஸா பிரியறத தான் நம்ம டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அயான்ஸ்னா கேட்டையான் ஆகும் ஆனியான் ஆகும். எப்படி சொல்றீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பீங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. நமக்கு தெரியும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஸ்ட்ராங்கான ஆசிட் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படிப்பா பிரியும், H+ அயான் அதாவது H+ கேட்டையான் ஆகும், Cl- குளோரைடு ஆனியான் ஆகும் பிரியும். இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கம்ப்ளீட்டா மொத்தமா நீ 10 moles எடுத்துக்கிட்டனா அந்த 10 moleஸும் 10 mole ஆஃப் ஹைட்ரஜனாவும் 10 mole ஆஃப் குளோரைடு அயானாவும் பிரிஞ்சிரும். அதனால அது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இதே வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்கப்பா. CH3COOH அசிட்டிக் ஆசிட் நமக்கு எப்படி தெரியுமா பிரியும், அசிட்டேட் அயானாவும் ஹைட்ரஜன் அயானாவும் பிரியும். அதாவது CH3COO மைனஸ் அயானாவும் H+ அயானாவும் பிரியும். இப்போ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிரியாது, கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது. நீங்க 10 moles எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 moleஸும் டிசோசியேட் ஆகாது சரியா. அதனாலதான் அதை வீக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அதாவது ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அப்படின்னு நம்ம எழுதுவோம் கான்சென்ட்ரேஷன் இல்லையா. அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை தான் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை தான் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கான்சென்ட்ரேஷன் டேர்ம் C. இப்போ இந்த மூணு டேர்ம்ஸையும் ரிலேட் பண்றதுக்கு தான் Ostwald's dilution law-வை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். which is dissociation constant Ka, அடுத்து degree of dissociation alpha and then concentration C. இவங்க மூணு பேரையுமே ரிலேட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த Ostwald's dilution law வந்து படிக்கிறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீக் ஆசிடுக்கு தான் இதை வந்து படிக்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு வீக் ஆசிட் நம்ம எழுதிக்கலாமா, அதுதான் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இப்போ இது நம்ம ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் சைமல்டேனியஸா நடக்குது அண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு ரைட். அதனால தான் இந்த ஈக்குலிபிரியம் சிம்பிள் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ அதோ பாருங்க CH3COO மைனஸ் அசிட்டேட் அயானாவும் H+ அயானாவும் இது நமக்கு பிரியுது ரைட். சூப்பர்ப்பா. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா Ka எழுதிக்கணும். வாட் இஸ் திஸ் Ka? Ka அப்படின்னா என்னது, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா. ஸோ இந்த Ka எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன். ஓகே, ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு, அசிட்டேட் அயான் இருக்கு CH3COO மைனஸ் அயான் இருக்கு, அடுத்து ஹைட்ரஜன் அயான் இருக்கு. இப்போ இங்க வந்து நடுவில் என்ன பண்ணிடாதீங்கன்னா பிளஸ் போட்டுறாதீங்க, மல்டிப்ளிகேஷன் தான். எப்படி நம்ம வந்து இந்த KP/KC எல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷனுடைய மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். ரியாக்டன்ட்ல நமக்கு அசிட்டிக் ஆசிட் இருக்கு CH3COOH. ஓகே, புரிஞ்சுதா. இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் எழுத போறோம். ஓகேவாப்பா. இப்போ இந்த டேபிள் காலம் எழுதிட்டோம் அப்படின்னாலே வந்து பாதி ஒர்க் டன் அப்படின்னு அர்த்தம்ப்பா. ஸோ இந்த டேபிள் காலம்ல மொத்தம் 1 2 3 4 இந்த 4 விஷயங்களை நீங்க மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இனிஷியல்னா அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கு. அடுத்து பாருங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஆல்பா அப்படின்னு நான் எதை சொல்லியிருக்கேன், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அதாவது அந்த அசிட்டிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகுது, எவ்வளோ டிசோசியேட் ஆகுது. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம், அந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கிறப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன், அந்த ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷனை தான் நம்ம C அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ இப்போ இந்த 4 விஷயத்தை என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா வந்து மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு Ka அதை நம்ம இப்பதான் எழுதினோம் இல்லையா. Ka தான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். எப்படி எழுதினோம்,
ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். இப்போ இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு நமக்கு அசிட்டேட் அயான் H+ அயான் இருக்கு, அடுத்த ரியாக்டன்ட்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கு. ஓகே, CH3 COO minus H+ divided by reactantல என்ன இருக்கு அசிட்டிக் ஆசிட் இருக்கு, CH3 COOH இருக்கு. சூப்பர்ப்பா. இப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதே ஆர்டர்ல எழுதிக்கிறேன், இதே ஆர்டர்ல இங்கேயும் நான் வந்து எழுதிக்கிறேன். சரியா? சோ இப்போ இங்க பாருங்க, நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அசிட்டிக் ஆசிட் இருக்கு, அதுதான் ரியாக்டன்ட் இல்லையா? ரியாக்டன்ட் அசிட்டிக் ஆசிட் எழுதிட்டேன். ப்ராடக்ட் என்ன இருக்கு இங்க, நீங்க அசிட்டேட் அயான் எழுதலாம் இல்ல ஹைட்ரஜன் அயானும் எழுதலாம், எது எழுதினாலும் சேம் தான். ஓகே, அசிட்டேட் அயானும் ஹைட்ரஜன் அயானும் ப்ராடக்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆறப்போ ரியாக்டன்ட் மட்டும் தானே இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. ரியாக்டன்ட் எத்தனை மோல்ஸ் இருக்கு? 1 மோல் இருக்கு. ஸோ நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஃபார்மே ஆகல. சரியா? அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். சரியா? இங்க ஆல்பா தான் அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இல்லையா? இப்போ நம்ம அசிட்டிக் ஆசிட் தான் டிசோசியேட் ஆகுது, பிரியுது. அசிட்டிக் ஆசிட் தான் டிசோசியேட் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்பா அப்படின்னு வைக்கலாம், ஏன்னா இப்பதான் டிசோசியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ப்ராடக்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்காது. சரியா? இப்போ அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிபிரியம். இந்த ரியாக்ஷன் ஈக்விலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்த ரியாக்ஷன் ஈக்விலிபிரியம்ல இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க ஆல்பானா இதுவும் ஆல்பா ஆல்பா அப்படின்னு அர்த்தம். which is எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் நம்ம ஈக்விலிபிரியம் சொல்றோம். அப்ப இங்கேயும் ஆல்பா இங்கேயும் ஆல்பா. சரியா? அதை மறந்துடாதீங்க, ப்ராடக்ட் ரெண்டுத்துலயுமே ஆல்பா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அட் ஈக்விலிபிரியம்ல ஆல்பா மோல்ஸ் இருக்கும். ஆனா ரியாக்டன்ட் தான் கம்மி ஆயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப ரியாக்டன்ட் வந்து 1 மைனஸ் ஆல்பா. இனிஷியல்ல ஆல்பா மோல்ஸ் டிசோசியேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவேன், இந்த 1ல இருந்து ஆல்பாவை மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ 1 மைனஸ் ஆல்பா, ப்ராடக்ட்ல ஆல்பா ஆல்பா. கிளியரா? இப்போ ஈக்விலிபிரியம் கான்சென்ட்ரேஷன்னா C அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லா வேல்யூஸுமே C கூட மல்டிப்ளை பண்ணி எழுத போறீங்க. அப்ப நல்லா பாருங்க, 1 மைனஸ் ஆல்பா இன்டூ C, ஆல்பா இன்டூ C, ஆல்பா இன்டூ C. ஓகே, இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா இனிஷியலா எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு? ரியாக்டன்ட் மட்டும் தான் இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. ஸோ 1. அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகுது? அப்போ ஆல்பா அப்படின்னு நம்ம போடுவோம். அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம்ல எவ்வளோ? இவர் தான் டிசோசியேட் ஆயிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப இனிஷியல்ல இருந்து இந்த ஆல்பாவை மைனஸ் பண்ண போறீங்க. அப்போ 1 மைனஸ் ஆல்பா. இந்த பக்கம் ஆல்பா ஆல்பா, அடுத்து சியால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் KA எழுதியிருக்கோம் இல்லையா? அப்ப KA which is equal to இந்த அசிட்டேட் அயானுக்கு நேரா இங்க என்ன இருக்கு? அசிட்டேட் அயானுக்கு நேரா ஆல்பா C இருக்கு, ஆல்பா C எழுதிட்டேன். ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் அயானுக்கு நேரா என்ன இருக்கு? ஹைட்ரஜன் அயானுக்கு நேரா ஆல்பா C இருக்கு, ஆல்பா C எழுதிட்டேன். அடுத்து அசிட்டிக் ஆசிடுக்கு நேரா என்ன இருக்கு நமக்கு? 1 மைனஸ் ஆல்பா இன்டூ C, 1 மைனஸ் ஆல்பா இன்டூ C. சரியா? ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ரெஸ்பெக்டிவ் லாஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இங்க பார்க்கலாமா? ஆல்பா இன்டூ ஆல்பா ஆல்பா ஸ்கொயர், C இன்டூ C C ஸ்கொயர். அப்ப KA which is equal to alpha square C square divided by 1 minus alpha into C. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த C ஸ்கொயர்ல இருக்கிற இந்த Cயும் இந்த Cயும் கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி நமக்கு ஆல்பா ஸ்கொயர் C by 1 minus alpha மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன நோட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஆல்பா அப்படிங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த ஆல்பா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வேல்யூ. ஓகே, இந்த ஆல்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வேல்யூ. எக்ஸாம்பிள் 0.0001 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ. இப்போ அந்த 1ல நீங்க 0.0001 மைனஸ் பண்ணீங்கன்னா 0.00, அதாவது ரொம்ப கம்மி தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ஸ் இந்த ஆல்பா வேல்யூ கம்மி அப்படிங்கிறதுனால இந்த 1 மைனஸ் ஆல்பாவை நான் அப்ராக்சிமேட்டா 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 மைனஸ் ஆல்பாவை நான் என்ன பண்றேன்? அப்ராக்சிமேட்டா 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. ஓகே, இந்த 1 மைனஸ் ஆல்பாவை 1 வச்சுக்கிறேன்னா ஆல்பாவோட வேல்யூ ரொம்ப கம்மி, அதுலேருந்து நம்ம எடுக்கிறது பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அப்போ KA which is equal to மேலே எதுவுமே மாறாது, ஆல்பா ஸ்கொயர் C டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பாக்கு பதிலாக 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எனக்கு இந்த என்டையர் ஈக்குவேஷன் எப்படி தெரியுமா வேணும்? ஆல்பாக்கு ரிலேட் பண்ணி வேணும், ஆல்பாக்கு ரிலேட் பண்ணி வேணும். அப்போ நல்லா கவனிங்க, நான் இதை அப்படியே அடுத்த பேஜ் கொண்டு போயிடுறேன். KA which is equal to ஆல்பா ஸ்கொயர் C இருக்கா? அதை நான் அப்படியே கொண்டு போறேன். பாருங்க, KA which is equal to alpha square C.
இப்போ c அந்த பக்கம் போய்டும் ரைட் அப்போ ஆல்பா ஸ்கொயர் which is equal to ka இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு c அந்த பக்கம் போச்சுனா டினாமினேட்டர்ல டிவிஷன்ல போய்டும் இப்போ ஆல்பா ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட் ஆயிடும் இல்லையா அப்போ ஆல்பா which is equal to root of ka by c Ostwald's dilution law அப்படினா என்னன்னு பார்த்தோம் நம்ம இந்த மூணு டேர்மையும் ரிலேட் பண்றது தான் இந்த Ostwald's dilution law இல்லையா சோ இந்த ஆல்பா அப்படிங்கிறது என்னது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சோ நல்லா பாருங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படினா இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இருக்கு இல்லையா இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்சென்ட்ரேஷனுக்கு எப்படி ப்ரொபோர்ஷனலா இருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு ரைட் ஏன்னா இது நியூமரேட்டர்ல இருக்கு இது இங்க டினாமினேட்டர்ல இருக்கு அப்போ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டிக்ரீஸ் ஆகும் இப்போ இதுவே டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனா கான்சென்ட்ரேஷனுக்கு அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் தான் டைல்யூஷன் சோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனா டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் அ வீக் ஆசிட் இதே கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டிக்ரீஸ் ஆகும் அவ்வளவுதான்ப்பா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகே சோ இதை மறந்துடாதீங்க இன்னொரு வாட்டி கூட பாருங்க மறக்காம நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து எந்த டீடைல் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க